ப்ரூஸ்லி கூட இப்படி ஒரு ஃபைட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அட்டகாசமான ஃபைட் என்ற கதாபாத்திரம் லீடர் அவர்களை தவிர, லெஜண்ட் அவர்களை தவிர வேற ஒரு எந்த ஒரு கொம்பன் லீடர் அந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன். இந்த நேரத்தில் துரை செந்தில்குமார் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என் தலைவன் லெஜண்ட் அவர்களை லெஜண்ட் படம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு சாக்லேட் பாயா தெரிவாரு. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த லீடர் படத்துல ஒரு ரகடு பாயாக லெஜண்ட் அவர்களை காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி செந்தில்குமார் சார். அது மட்டும் இல்ல, இப்போ அப்பா சீசனா என்னன்னு தெரியல, இப்ப வர படங்கள் எல்லாமே அப்பா சென்டிமெண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா அம்மா தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பாவே பிடிக்கும் அப்படின்னு இந்த படத்துல உயிர், உண்மைதான், அப்பாதான் உயிர். அந்த அப்பா சென்டிமெண்ட்டை அப்படியே கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கீங்க துரை செந்தில்குமார் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படம் லீடர் படம் பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசுல இருக்கும்போது என் தங்கச்சியை பார்த்த மாதிரி, எங்க அப்பாவை பார்த்த மாதிரி, எங்க அம்மாவை பார்த்த மாதிரி, அப்படி ஒரு மனசோட ஒன்றி போகிற ஒரு கதாபாத்திரமா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இந்த கதாபாத்திரம், இந்த மாறன் என்கின்ற கதாபாத்திரம், சக்திவேல் என்ற கதாபாத்திரம் லீடர் அவர்களை தவிர, லெஜண்ட் அவர்களை தவிர வேற ஒரு எந்த ஒரு கொம்பன் இந்த படத்திற்கு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போகவே முடியாது. யார் நடிச்சாலும் சரி, அந்த கதாபாத்திரத்தை வேற யாருன்னா நடிச்சிருந்தா ஒரு நடிகனாக தான் தெரிவாங்க. இந்த லீடர் படத்துல லெஜண்ட் அவர்கள் நடிக்கவும் தான் அந்த கதாபாத்திரமாகவே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடிச்ச அனைத்து கதாபாத்திரம், ஷியாமாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ரியாக இருந்தாலும் சரி, விடிவி கணேஷ், மீசை ராஜேந்திரன், இப்படி அனைத்து கதாபாத்திரங்களுமே அந்த கேரக்டரோட ஒன்றி போயிருக்காங்க. முக்கியமாக ஃபைட்டு, எல்லாரும் லெஜண்ட் அவர்களை கிண்டல் பண்ணி பேசுனீங்களா? இப்ப நான் சொல்றேன், ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூட இப்படி ஃபைட் பண்ண முடியாது. சைனால நம்ம ப்ரூஸ்லி கூட இப்படி ஒரு ஃபைட் பண்ண முடியாது. அப்படி ஒரு அட்டகாசமான ஃபைட். அந்த ஃபைட் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துப்பாக்கின்னு சொன்னது விஜய் சார் படமா, எந்த படத்தை சொன்னீங்க? ஏன்னா உண்மையிலே நான் சொல்றேங்க, அந்த துப்பாக்கிய நம்ம லீடர் அவர்கள்ட்ட தான் கொடுத்திருக்கணும். இந்த படத்துல துப்பாக்கிய வச்சு லெஜண்ட் அவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்துல இந்த லீடர் படம் 2026 மிகப்பெரிய லீடர் 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 வண்டி வரலாம். கேமரா இங்க
லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்கிய ரசிக பெருமளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.